ஹாய் ஸ்டடி வித் சென்னியில் என்னோடய 30 டேஸ் சேலஞ்சில் நான் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 10th தமிழ் அண்ட் அதான் பகுதி ஆல வந்து பாதி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நாளைக்கு மார்னிங் 4 மணிக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. அண்ட் நிறைய பேர் என்னை வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து நோட்ஸ் இருக்கும்போது ஏன் புக்ஸில் படிக்கிறீங்க, நோட்டில் படிக்கிறீங்களா, புக்கில் படிக்கிறீங்களா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து புக்கில் இல்லாதது நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறமா புக்கில் வந்து ஏதாவது ஒன் வேர்ட், அதாவது நம்ம அது வந்து ஒரு ஃபேக்டாக இருக்கும், அதுதான் டைரெக்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கிறோம். பட் ஆனால் புக்ஸில் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து எழுதுறது இல்லை புக்கில், நோட்ஸில். ஸோ நம்ம அதை எங்கேருந்து படிக்கணும்னா நம்ம புக்ஸ்லேருந்து தான் படிக்கணும். ஸோ நான் அதனால் ஒன்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் அந்த 2 டேஸில் நான் ரீட் பண்ணிவிட்டு இந்த 3rd டேயில் வந்து நெக்ஸ்ட் என்னோடய நோட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து அதோட கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நல்லா புரியும். ஸோ மறுபடியும் லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து என்னோடய நோட்ஸ் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னாலே போதும். ஸோ அதுக்காக தான் நான் புக்ஸ் படிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக நோட்ஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது தான், ஸோ நம்ம கூட ஒருத்தவங்க படிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கூட போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன பண்ணுறேன், இல்லை நான் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பிடிஎஃப்ஸ் கேட்குறீங்க. ஸோ நான் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணதுக்குலாம் எனக்கு டைம் வேணும். ஸோ டைம் இல்லை, அதனால தான் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் எல்லோரும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. படிங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.